Hello guys, welcome to 2024 mood board videos. So this is my first video in this year. So to everyone, happy new year and let's get into the video. இந்த வீடியோ வந்து பேசிக்கலி என்ன ரிலேட்டடாக இருக்க போகுதுன்னா, இந்த இயரில் நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் மேப் மாதிரி வச்சுக்கோமே, அதுதான் இந்த ரிலேட்டட் வீடியோவாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வருஷத்துக்கு ஒரு 10 பாயிண்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்றதில்ல. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னதுன்னா, நான் வந்து ஒரு ஸ்கூட்டி வாங்கியிருந்தேன் ஒரு 1 இயர் பிஃபோர். ஆமாம் இருக்கும். ஸோ நவம்பர்லேருந்து வாங்கினப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு நான் லோன் போட்டிருந்தேன் இஎம்ஐக்கு. அதனால் அது வந்து இப்போ தான் 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் குறிக்கோளாக இருக்குது. அதனால் அதை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். செகண்டாக நான் என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வாங்கியிருந்தேன். ஸோ ஐஃபோனுடைய ஸ்டோரி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் அது பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் 2023. அது வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு இஎம்ஐயில் வாங்கணும்னு நினச்சி வாங்கலை, பட் ஆனால் அதுக்கு தள்ளப்பட்டுட்டேன். அப்போ கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு, இருந்தாலும் அது அம்மாவுக்கு எமர்ஜென்சியாக கேட்டதுனால அம்மா அப்பாவுக்கு அதை நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணனால இப்போ மறுபடியும் ஃபோனும் இஎம்ஐக்கு வந்துச்சு. ஆனால் இஎம்ஐயில் இதுக்கப்புறம் எந்த இதுவுமே வாங்கக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு தான் இருக்கிற இஎம்ஐயை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகணும் அப்படின்றது. அடுத்து வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸு மட்டும் தெரியுது ஆனால் மற்றது தெரிய மாட்டேங்குதா. என்னன்னா, ஒரு சர்ச் வரையலான்ட்டு வரைஞ்சேன், ஆனால் அது இப்படி ஆயிட்டு. அதனால டைமும் இல்லை. அதனால சரி ஓகே, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ டைரியில் தான் நான் எல்லாமே ஒட்டிகிட்ருக்கேன். இதுக்காக போயிட்டு வேறு நோட்டு வாங்கணும் அப்படி இப்படின்ட்டுலாம் வேண்டான்ட்டு இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு சிம்பிள் பேசிக் கான்செப்டில் நான் இந்த டைரி உருவாக்குனது. இது வந்து என்ன அப்படின்னா, தேர்டாக வீக்லி சர்ச்சுக்கு கண்டிப்பாக போகியே ஆகணும் அப்படின்றது தான். பிகாஸ் நைட் ஷிஃப்ட்னால மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து சண்டே தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கேயுமே சர்ச்சு வைக்கிறதில்ல இங்கே என்னோடய சரௌண்டிங்ஸில். அதனால் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அந்த வீக்லி சர்ச் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய தேர்ட் குறிக்கோள். சேவிங்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அடுத்து என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு எதுவுமே தெரியாது இந்த கார்ப்பரேட் வேர்ல்டில். அதனால் இருக்கும்போது எப்படியாவது கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்றது தான். இந்த வருஷம் வந்து இப்படி சிம்பிளாக எழுதியிருக்கேன், பட் ஆனால் என்னால் எவ்வளோ முடியுமோ அது வந்து பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, ட்ரெஸ்ஸு. ஸோ something going to happen in the end of the year. ஸோ அதனால் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோடய ஆசைப்படி எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம நல்லா தாராளமாக செலவு பண்ணலாம் அப்படின்றது. பட் ஆனால் ரொம்ப அப்படி பார்க்குறதெல்லாம் வாங்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் சூஸியாக பெஸ்ட்டாக அப்படி என்னுடைய விஷுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் கலெக்ட் பண்ண போகிறேன் இந்த வருஷம். அது வந்து ஒரு சின்ன கோல் தான். அது ரொம்ப பெரிய இதாக எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, அடுத்து என்னது ஓகே, புக் என்ன அப்படின்னா, நான் நிறைய பேர் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். எல்லாருமே புக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் ஒரு சின்ன ஆசை வந்திருக்கு. அட்லீஸ்ட் 5 ஜென்ரலாக. ஸோ இதுக்கு முன்னாடி பைபிள் படிச்சிருக்கோம், ஆனால் அதை தாண்டி மற்ற ஏதாவது புக்ஸ் ஜென்ரலாக நம்ம கொஞ்சம் நம்மளுடைய நாலேஜை வளர்த்துக்கலாமே அப்படின்றதுக்காக இது 5 சூஸியாக எடுத்து செலக்ட் பண்ணலான் இருக்கேன். பட் என்ன இன்னும் செலக்ட் பண்ணலை, இதுக்கப்புறம் தான் பண்ணணும். அப்புறம் அதுவும் நான் தனி வீடியோ வேணும்னா அப்டேட்டில் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்
ஆக்சுவலி யூடியூப் என்ன பண்ணுறதுனே தெரியல சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து. ஸோ எனக்கு வந்து பேஷன். ஸோ ஏதாவது பண்ணணும் அப்படின்றது ஆசை. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால தான் அப்பப்போ விட்டுருவேன், அப்பப்போ எடுத்துப்பேன். அதனால் இந்த வருஷம் எப்படியாவது 50 வீடியோவாவது போடணும் அப்படின்றது தான். பார்ப்போம் 50 வருதான்ட்டு அடுத்த வருஷம் தான் நம்ம இதை செக் பண்ணணும். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன எடுத்திருக்கேன், ஓகே கீபோர்ட். ஸோ கீபோர்டு வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணுன்றது ரொம்ப ஆசை. ஆனால் அது வந்து என்னோடய ப்ராக்டிஸில் வரணும். அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கணும், ஓனாக எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. பிகாஸ் நிறைய இடத்துல கற்றுருக்கேன், அப்பாக்கிட்டேயே கற்றுருக்கேன். அப்பா ஒரு மியூசிக் டீச்சர்னால. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு க்ரியேட் பண்ணணும், எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது ஒரு சிம்பிள் பேசிக்கான கீபோர்ட் நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் அது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அடுத்து என்ன இது, ஓகே. ஸோ லொக்கேஷன் என்னென்னா, இது பார்க்க லொக்கேஷன் மாதிரி இருக்காது, ஐகான். அது ஒட்டினா தெரியும், மேபி செம்ம ஃபன் பண்ணிகிட்ருக்கேன்ல, போட்டு வச்சிட்ருக்க மாதிரி. பட் இது வந்து என்ன அப்படின்னா, இந்த வருஷம் ஸோ ஸ்பெஷல். அம்மா அப்பா கிட்ட இருக்கிற மெமரிஸ் எல்லாமே நிறைய கலெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அம்மா அப்பா அப்புறம் என்னோடய ஃபேமிலி கூட நிறைய ட்ராவல் பண்ணணும். நிறைய ஈவெண்ட், வெக்கேஷன் அண்ட் சம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி இப்படி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் இந்த ட்ராவல் வந்து அம்மா அப்பா கூட, அக்கா, யார் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாலும் அவங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணணும். அந்த மெமரிஸ் நிறையா கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஸோ இந்த டைம் பார்ப்போம் அது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னது, அடடே போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே வணக்கம் போடுறேன். நான் போகலை, என்னதுன்னா பைபிள். ஸோ ப்ரேயருக்கு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது என்னென்னா ஒரு சின்ன ஹாபி, பைபிள் எழுதணும் அப்படின்ட்டு. நான் மட்டும் எழுதக்கூடாது, எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே. நான் ஒரு பெரிய பைபிள் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு அட்லீஸ்ட் 2 words அவங்களோட கையெழுத்தெல்லாம் எல்லாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால் அந்த ஹாபி எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் see. நெக்ஸ்ட்டு என்ன முடிஞ்சிச்சா, லாஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா, ஸோ வெஜ்ஜீஸ் எடுத்திருக்கேன் அண்ட் திஸ் சைடு தம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு ஹெல்தியான ஃபுட் எடுக்கணும் அப்படின்றது அண்ட் பேலன்ஸான வெயிட் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ என்ன கேஜ் இருப்பேன்னு எனக்கு கரெக்டாக தெரில. அப்ராக்ஸ் ஒரு 60 இருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் போட்டே ரொம்ப மாத கணக்காகுது. அதனால் ஒரு 50 to 55 இந்த மாதிரி ஒரு வெயிட் பேலன்ஸ் பண்ணணும் இந்த இயர் அப்படின்றது நினச்சிருக்கேன். அண்டு நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட் ஹேபிட் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதும். பிகாஸ் நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது நல்ல ஃபுட் எனக்கு கிடைக்கல. இங்கே அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டு எதுவுமே கிடைக்கலன்ட்டு. அதனாலே கொஞ்சம் ஏறிட்டேன். ஸோ கரெக்டான ஃபுட் இருக்கிற இடத்துல கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்றது இருக்குது. அது வந்து இந்த டைம் கண்டுபிடிச்சி படித்து யாரெல்லாம் நல்லா புத்தி சொல்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு கரெக்டான வெயிட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் கோல். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றது எனக்கு ஆசை. அதே மாதிரி ஐ ஹோப் காட் வில் ஹெல்ப் மீ டு டூ தீஸ் ஆல் த 10 things. அப்புறம் நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எழுதலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி எழுதி வச்சு தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விருப்பம். நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டது இந்த வருஷம் ஃபுல்லாக செய்யுங்க. எந்த அப்ஸ் எந்த டவுன் வந்தாலும் ஃபேஸ் பண்ண நம்ம ரெடியாக இருக்கணும். அதுதான் லைஃப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷிவாஜி 2Kக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.